மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர் விடுமுறைக்கு ஊருக்கு வந்த இடத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரணத்திற்கு முன்னதாக அவர் வெளியிட்ட செல்போன் வீடியோவில் கூறியுள்ள குற்றச்சாட்டுகள் என்ன? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட சத்யா நகரைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். தமிழ்நாடு தீயணைப்பு துறையில் சென்னை கிண்டி தீயணைப்பு நிலையத்தில் தீயணைப்பு வீரராக பணியாற்றி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுமுறைக்காக தனது சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கு வந்திருந்த சுரேஷ்குமார் தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குடும்பத்தினரை நிலைகுலைய வைத்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உசிலம்பட்டி நகர போலீசார் அவரது உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் உயிரிழப்பதற்கு முன்பு சுரேஷ்குமார் பதிவு செய்ததாக கூறப்படும் ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் வீடு கட்டுவதற்காக சிலரிடம் வட்டிக்கு கடன் வாங்கியிருந்ததாகவும் அதன் பின்னர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்து வந்த தொந்தரவால் கடும் மன உளைச்சலில் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். வீடியோவில் இடம்பெற்றுள்ள தகவல்களின் உண்மைத்தன்மை மற்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களின் தொடர்பு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டு வருகிறது. உடற்கூறாய்வு அறிக்கை, செல்போன் தகவல்கள் மற்றும் வீடியோ பதிவு உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து உயிரிழப்புக்கான சூழ்நிலைகள் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்த தீயணைப்புத்துறை வீரர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவமும் அதற்கு முன் வெளியிட்டதாக கூறப்படும் வீடியோவும் உசிலம்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.